நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சசிகாந்த் செந்திலுடன் துரை வைகோ சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர், திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் கடந்த 29ஆம் தேதி திருவள்ளூரில் கல்வி நிதியை மத்திய அரசு வழங்காமல் இருப்பதை கண்டித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார். அந்த உண்ணாவிரத போராட்டத்தின் காரணமாக நேற்று முன்தினம் அவருக்கு ரத்த அழுத்த பிரச்சனை ஏற்பட்டது. அதனால் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து பல்வேறு முக்கிய தலைவர்கள் அவரை நேரில் வந்து சந்தித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மதிமுக முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ நேரில் வந்து காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலை சந்தித்து அவரை உடல்நலம் விசாரித்து சென்றிருக்கிறார். அது மட்டுமின்றி முக்கிய பிரச்சனைக்காக, அதாவது ஏழை எளிய குழந்தைகளின் கல்விக்காக போராடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மத்திய அரசு இந்த சமக்ர சிக்ஷா அபியான் நிதியை உடனடியாக வழங்க வேண்டும். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அந்த 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக காலம் தாழ்த்தாமல் வழங்க வேண்டும் உள்ளிட்டவற்றை முன்னெடுத்து இந்த போராட்டத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு மதிமுக தரப்பிலிருந்து முழு ஆதரவை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி மருத்துவமனை தரப்பிலிருந்து பொறுத்தவரை சசிகாந்த் செந்திலின் உடல்நிலை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. 4வது நாளாக அவர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே அவருக்கு இதய பிரச்சனையும் இருப்பதன் காரணமாக இதற்கு மேல் உண்ணாவிரதத்தை தொடர்ந்தால் மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் உடனடியாக உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு மருத்துவர்கள் தரப்பில் அவருக்கு அறிவுறுத்தி வரக்கூடிய நிலையிலும் இந்த முக்கியமான விஷயத்திற்காக நான் இந்த உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன் என்று தொடர்ந்து சசிகாந்த் செந்தில் 4வது நாளாக இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது மட்டுமின்றி காங்கிரஸ் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக சசிகாந்த் செந்திலிடம் பேசும் பொழுதும் உங்கள் உடல்நலனை கருத்தில் கொள்ளுங்கள், இது முக்கியமான பிரச்சனை தான், இருப்பினும் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள் என்றும் அறிவுறுத்தி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் சசிகாந்த் செந்திலை நேரில் வந்து சந்தித்து அவரது இந்த முக்கிய பிரச்சனைக்கான இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்காக ஆதரவு அளித்து வருகிறார்கள். தற்பொழுது மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ நேரில் வந்து ஆதரவு அளித்து சென்றிருக்கிறார். தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.